ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஷுவல் டாக்ஸ். இன்றைக்கான டாபிக் என்னென்னா, தேர் இஸ் நோ நீட் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணணும்னா எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒன்று வச்சுருப்போம். ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும், இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இருக்கணும் நம்மள்ட்ட. இப்போ ஒரு பாட்டு பாட போகிறோன்னா நம்மளுக்கு மெலடியான வாய்ஸ் இருக்கணும், குயில் மாதிரியான வாய்ஸ் இருக்கணும். அது நம்ம ஜென்ரேஷனாக நம்ம அதை பழகி இருக்கணும், குரல் வளம் உடஞ்சிருக்கணும். அந்தமாரி நிறையா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் இருந்துச்சுன்னா பாட்டு பாடலாம் அப்படிங்கிறது வேறு. இதெல்லாம் இருந்தால் தான் பாட முடியும் அப்படிங்கிறது வேறு. ஆக்சுவலி அதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், நான் அதுக்காண்டி எஃபோர்ட் போடுவேன், என்னோடய உழைப்பை நான் அதில் கொடுப்பேன். அதுக்காண்டி அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஒரே வழியில் தான் அச்சீவ் பண்ணணும்னு இல்லை. நல்லா இனிமையாக பாடுறதுக்கு 1000 பேர் இருந்தாங்கன்னா நம்மளோட இந்த பிரேக் டவுனான வாய்ஸில், ஒரு கரகரன்னு இருக்கிற வாய்ஸ்லேயே நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம். என்ன விஷயம்னா, நம்மளுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். நம்ம அதுக்கு அவங்க சொல்லியிருக்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸுமே அதை கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அப்படின்னா இல்லை, ஒரு டான்ஸே கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஆல்ரெடி பிரேக் டவுன் பண்ணியாச்சு, இருந்தாலுமே நம்ம அதை ரிமெம்பர் பண்ண மாட்டோம். ரிமெம்பர் பண்ணாமல் இதெல்லாம் இருக்கணும், இதெல்லாம் இல்லையே, இன்னும் வேணும். இப்போ எக்ஸ்ட்ராவாக ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பிகினிங் ஸ்டேஜில் இருந்துட்டு நம்ம என்ன நினைப்போம், இதை எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணுறதுக்கு அவங்கெல்லாம் இருக்காங்க, ஆல்ரெடி அச்சீவ் பண்ணுறவங்களாம் இருப்பாங்களா, அவங்கெல்லாம் பார்த்தா அவங்களாம் தான் பண்ணிகிட்டு இருக்காங்களே, அவங்க லெவலுக்கு நம்ம எப்படி பண்ண முடியும், நம்ம இந்த லெவலில் தானே இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆக்சுவலி என்னென்னா, அவங்க பிகினிங் லெவலில் இருக்கிறப்ப அவங்களும் எக்ஸ்ட்ராடினரியாக அவங்களுக்கு முன்னாடி பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதை அவங்க இருக்காங்களேன்னு விடாமல் அவங்கள இன்ஸ்பயர் பண்ணிக்கிட்டு அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க ஒரு எண்டுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு எண்டு கார்டு வந்துடும். அந்த எண்டு கார்டுக்கு அப்புறம் இவங்க ஒரு ரீச் ஆகுறாங்க. அதுமாதிரி தான் இப்போ நம்ம பிகினிங் ஸ்டேஜில் இருந்துட்டு அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக இருக்காங்க அப்படின்லாம் நம்ம பார்க்க முடியாது. அவங்களுக்கும் ஒரு எண்டு கார்டு வரும். அப்படி இல்லைன்னா அவங்கள தாண்டி நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்ம ட்ராவல் பண்ணணும், அந்த அளவுக்கு நம்மளுடைய நேரத்தை நம்ம செலவழிக்கணும், அந்த அளவுக்கு நம்ம உழைக்கணும். அவ்வளோதான். ஆல்ரெடி இருக்காங்களேன்னு நம்ம அவாய்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளும் புதுசாக ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் தான் பண்ணலாம் அப்படின்லாம் இல்லை. அந்த விஷயம் அதில் இருந்தாலும் சரிதான், அப்படி இல்லாமல் இருந்தாலும் நோ ப்ராப்ளம். நம்மளுடைய நம்ம யூனிக்கான வேலை, நம்மளுக்கு என்ன கையில் இருக்கோ, நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம பண்ணலாம். இப்படி தான் இருக்கணுங்கிற வரையறையெல்லாம் எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்டுமே கிடையாது, எதுக்குமே கிடையாது. நம்ம டான்ஸ் ஆடுறதுக்கோ, பாட்டு பாடுறதுக்கோ, இல்லை நல்லா பேசுகிறதுக்கோ, நீங்கள் இந்த டோனில் தான் பேசணும், அந்த டோனில் பேசணும், எந்த டோனில் பேசினாலும் ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை பீப்புள் லைக் பண்ணுறாங்க, அதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதுவுமே ரீச் ஆகும் தான். அதுலேயும் நம்ம சக்சீட் ஆகலாம், அதுலேயும் நம்ம பர்சீவ் பண்ண முடியும். இதுதான் ஃபேக்ட்டு. மற்றபடி இந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரியான பண்புகள்லாம் அதுக்கு இருக்கணும் அப்படிங்கிற எந்த டெஃபினேஷனுமே எதுக்குமே கிடையாது. எந்த ஒரு விஷயத்துக்குமே நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கு அப்படின்னாலே போதும். நம்மளுக்கு ஒரு சின்னதாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை நான் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த விஷயம் இருந்தாலே போதும். அடுத்து என்னென்னா, இப்போ நிறைய பேர் நான் ரொம்ப வருஷமாக இந்த ஃபீல்டுக்குள்ளார போயிட்டேன், இப்போ தான் நான் ஒரு கரெக்டான ஃபீல்டை சூஸ் பண்ணியிருக்கேன், இப்போ என்னோடய க்ரோத் நல்லா இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் ராங்காக சூஸ் பண்ணின ஒரு ஃபீல்டு, அதில் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நான் அதில் நான் ரொம்ப இழந்துட்டேன், எனக்கு அதில் நான் சக்சீட் ஆகவே இல்லை, எல்லாமே ஃபெயிலியர் தான், நான் நிறைய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே அந்த ஃபேஸை நான் அந்த லாஸை நான் ஃபேஸ் பண்ணாமல் இருந்திருந்தா, அந்த 3 வருஷம் எனக்கு நல்லா அதில் இன்னும் இந்த ஃபீல்டுக்கு நான் வந்திருந்தேன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் அப்பான பொசிஷனில் நான் இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் லீடு பொசிஷனுக்கு வந்திருக்கலாம் அப்படிலாம் யோசிப்பாங்க. ஆக்சுவலி இது நிறைய பேரே யோசிப்போம். இப்போ நிறைய பேர் நான் எதுக்கு தேவையில்லாமல் டிப்ளமோ படிச்சுட்டேன், ஐடிஐ படிச்சுட்டேன், டேரெக்டாக அது படிச்சிருக்கணும், நான் இது முடிச்சுட்டு ஏன் நான் அதை படித்தேன், தேவையில்லாமல் எதுக்கு நான் கிராஸாக போனேன், இதுக்கு நான் எதுக்கு தேவையில்லாமல் அமௌண்ட்டு செலவு பண்ணிட்டேனே, டைம் நான் செலவு பண்ணிட்டேன்னு நிறைய பேர் ரெக்ரெட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஆக்சுவலி அது என்னென்னா, இப்போ நமக்கு ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்டிங்கில் ஏதோ நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம ஓகே நம்ம ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருப்போம். இப்போ 12th முடிச்சுட்டு ஒரு மைண்ட் செட், 10th முடிச்சுட்டு ஒரு மைண்ட் செட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே இதை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மெச்சூர்ட் ஆகலாம். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு இருக்கிற அதர் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நம்மளுக்கு தெரியுது. இதுவும் கூட இருக்கோ, நம்மளுக்கு இதுலேயும் கூட கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கே, அப்போ இந்த ரிலேட்டடாக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்படி அது தெரிய ஆரம்பிக்குதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டோம், நான் ஃபெயிலியர் ஆகிட்டேன், 2 வருஷத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஃபேஸில் மட்டும்தான் நம்மளுக்கு அதெல்லாம் ரியலைஸ் பண்ணுவோம். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க.
இப்போ நம்ம சொல்லுவாங்களே ஏதாவது ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணால் நிறைய விஷயத்த வந்து நீங்கள் தோல்வியை சந்திச்சிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் தான் அது. ஆக்சுவலி நம்ம அதை வந்து தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோமே நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தேவையில்லாத செலவு பண்ணது தான் நம்மளுக்கு தேவையானதை வந்து செலவு பண்ணுறதுக்கான ஒரு அடித்தளத்தையே அமைச்சு கொடுக்குறதே அந்த விஷயந்தான். நான் தேவையில்லாமல் 2 வருஷம் போயிட்டேன் அப்படிங்கன்னா அந்த இடத்துல எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஓகே, நான் இதெல்லாம் பண்ணக்கூடாது, அப்போ இதை பண்ணதுனால தான் எனக்கு அடுத்தது தோணுது, அப்போ அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுங்கிறத தோண வைக்கிறதே நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டோன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறோம்ல, அந்த விஷயந்தான். அதனால் நம்ம வந்து எந்த விஷயத்தையுமே நான் வந்து டைமை நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், செலவு பண்ணிட்டேன், நான் அதை பண்ணியிருக்கக்கூடாதுலாம் எதுவுமே ஃபீல் பண்ண தேவையில்ல. அதை நீங்கள் பண்ணதுனால தான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணுங்கிற அறிவே வந்திருக்கு. அப்போ அந்த அறிவை கொடுக்கறது எதுன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பண்ணுறோம்ல விஷயம், அதெல்லாம் தான் கொடுக்குது. இப்படி தான் நடக்கணுங்கிற அந்த இது வந்து இருக்குது. அது ஆல்ரெடி நம்மளோட ஃபேட்லேயோ இல்லை நம்மளுக்குன்னு அது இருக்குது, நம்மளுக்குன்னு அது படைக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நீ இதெல்லாம் கடந்து போனால் தான் நீ அடுத்த டோல்கேட்டுக்கு போக முடியுங்கிறது இருக்குது. அதனால தான் நம்ம அதை கடந்துவே போகிறோம். அதை விட்டுட்டு நம்மளுக்கு எது தேவையில்லாமல் பண்ணிட்டோன்னு அதை ஃபீல் பண்ணோம்னா நம்மளோட எனர்ஜி தான் லாஸ் ஆகும். அதுக்கு பதிலாக நம்மளுக்கு அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு அப்ளை பண்ண வேண்டியதான். அதுவும் நம்மளுக்கு இல்லைன்னா அதில் இன்னொன்று கிடைக்கும். அப்போ இந்தமாரி எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண வேண்டியதான், கலெக்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதான். கலெக்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா ஒரு டெஸ்டினேஷன் வரும். அதில் நம்ம ஸ்ட்ராங் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த டெஸ்டினேஷன்லேருந்து அதை எப்படி கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ பேசிக்காக சம்மரைசேஷன் என்னென்னா, இந்த பண்புகள்லாம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் இந்த விஷயம்லாம் பண்ண முடியும். இப்போ நீ ஒவ்வொரு ஃபீல்டுக்கு போகிறேன்னா அந்த ஃபீல்டுக்கு இதெல்லாம் மஸ்ட்டு, இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறது வேறு. இதெல்லாம் நீ இருந்தால் மட்டும்தான் அதில் போக முடியும். இல்லாமல் நீ எதுக்கு தேவையில்லாமல் நுழையிறெல்லாம் செய்ய வேணாம். இப்போ நம்ம ஒரு டெஸ்டினேஷனே எடுத்துப்போமே. இப்போ நான் சாதாரணமாக ஒரு ஊருக்கு போகிறேன், ஒரு பாதைக்கு போகிறேன். இங்கேருந்து அங்கே பார்க்குறப்ப எனக்கு தெரியாது, அதோட டெஸ்டினேஷன் தெரியாது. ஆனால் எனக்கு ரூட்டு தெரியும், இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னு. ஒரு டார்ச் லைட்டு கையில் வச்சுருந்தேன்னா நம்மளுக்கு 10 அடி மட்டும்தான் தெரியும். எனக்கு அந்த டெஸ்டினேஷன் வரையும் எனக்கு லைட்டு தெரிஞ்சால் தான் நான் போவேன்லாம் சொல்ல முடியாது. நான் லைட்டு 10 அடி தெரிஞ்சிச்சுன்னா 10 அடிக்கு போங்க, அடுத்ததுக்கு லைட்டு அடுத்த 10 அடி தெரியும், அடுத்த 10 அடி போங்க. இந்தமாரியே தான் நான் மூவ் பண்ணிகிட்டே இருக்க முடியும். இந்தமாரி நான் ஒரு டெஸ்டினேஷனை அடைஞ்சாதான் அதுக்கு என்னென்ன வழியெலாம் இருக்குது, எந்தெந்த ஒன் வே இருக்குது, எந்தெந்த ப்ராட்வே இருக்குது, எந்தெந்த குறுக்கு வழியில் போகலாம், ஸ்ட்ரைட் வேல போகலான்னு அதை பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே என்னால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதேமாரி தான் ஒரு விஷயம். நான் ஒரு விஷயத்த வச்சுட்டேன், அதை நான் பண்ணணும். தேவையில்லாமல் இந்த ரோட்டில் நான் கிராஸ் பண்ணுறேன்லாம் அவசியம் கிடையாது. அதை போகிறதுக்கு இதுலேயும் ஒரு வழி இருக்குது அப்படிங்கிற மாரி இது எல்லாத்தோட நாலேஜும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு போனோம்னா தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதை பற்றின முழு விவரமும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நம்மளுக்கு பிடிச்சிருக்கு, நான் வந்து அதுக்கு தகுதியாக இருக்கிறேன்னு நான் நம்புகிறேன், அந்த விஷயத்தில் இறங்குறேன், கொஞ்ச நாள் நான் அதில் ட்ராவல் பண்ணுறேன். சக்ஸஸ் ஆனேன்னா நான் கோ ஹைட், எனக்கு ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா அதை எடுத்துக்கிட்டு இன்னொருத்தில் போய்ட்டு நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அவ்வளோதான். அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்க விஷயத்த உடனே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, உடனே அதுக்கான எஃபோர்ட் போடுவீங்க, பிலீவ் பண்ணுவீங்க உங்களை. தட்ஸ் இட். முற்றும்.